அட்லீஸ்ட் எக்ஸ்கியூஸ் யாராச்சும் கொடுக்கலாம்ல. நான் இங்கே திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெள்ளக்கலத்தம்ன்ற பிளேஸ்லேருந்து வரேன். ஆக்சுவலாக வெள்ளக்கலத்தம் தான் என்னோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். ஆனால் நான் அங்கே இல்லை. என்னோட பெரியப்பா வீடு சொல்லிட்டு அது இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அந்த இடத்துலேருந்து வர ஒரு ஃபூட் ஹில்ஸ் கிட்ட இருக்குது. அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் கிடையாது, ரோடு வசதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த இடத்துலேருந்து நான் வரது கொஞ்சம் எனக்கு கிரிட்டிக்கல் தான். இருந்தாலும் நான் சீக்கிரமாக ரெடி ஆகி கிளம்பி நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் இதுக்காக நான் இப்போ தான் பாஸ்ட் அவுட் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேக்ரட் ஆர்ட் காலேஜில் நான் முடித்தேன். எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் நான் எடுத்ததே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக தான். அதில் போனால் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது, நீ இதெல்லாம் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. அந்த 3 இயர்ஸாக என்னால் ஒரு காம்படிட்டராக இருக்க முடியல. இப்போ இந்த 2 மந்த்ஸாக நான் அந்த 3 இயர்ஸ் படித்ததோடு சேர்த்து 2 மந்த்ஸாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கண்டிப்பாக இந்த டைம் கிராக் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்துட்டேன். 8:50க்கு வந்துட்டேன். அங்கே கேர்ள்ஸ் ஸ்கூல், இங்கே வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் 2 இருக்குது. எங்கள் நாற்றமல்லியில் தான் என்னோட எக்ஸாம் சென்டர். நான் தெரியாமல் மிஸ்டேக் ஆனால் கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிட்டேன். கேர்ள்ஸ் ஸ்கூலில் போயிட்டு நான் ரொம்ப காமாக தான் போயிட்டு பேக்லாம் வச்சுட்டு எல்லா ஹால் டிக்கெட்லாம் எடுத்து பார்த்து ரெஜிஸ்டர் நம்பர் பார்க்குறப்போ இல்லை. அப்போ கேட்டேன், இது கேர்ள்ஸ் ஸ்கூல்மான்னு சொன்னாங்க. பக்கம் தான் பாய்ஸ் ஸ்கூல், நீ இப்போ கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்தேன். இங்கே 9க்கு எக்ஸாக்ட் 9க்கு இவங்க கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே 9:05 ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் வரத்துக்குள்ளே இங்கே 9:05 ஆகிடுச்சு. நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்போ டைம் 9:30 எக்ஸாமில் ஸ்டார்ட் ஆகி 10 கிட்ட ஆகும்போது ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன். யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு 500 மீட்டர் தள்ளி போயிட்டு உக்காந்துருக்காங்க. நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்கேன். ஒருத்தர் கூட வந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டும் கூட. இதுக்காக தான் நான் உட்காந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைச்சது. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் காலேஜில் டாப்பர் இருந்ததுனால கேம்பஸ் இன்டர்வியூ அது இதுன்னு சொல்லிட்டு நான் பப்ளிக் செக்டரில் கண்டிப்பாக போகணும், இதுதான் நம்ம லைஃப்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன். ஆனால் இவங்க என்ன இந்த மாதிரி அலோவ் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல நான் இது சொல்லாமா இல்லையான்னு தெரியல. இது வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போர்ட்ரேட் பண்ணி நான் பெரிய விஷயமா ஆக்குறதில்ல. ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த மந்த்லி எல்லாருக்கும் வர அந்த ஒரு ப்ராப்ளம் பீரியட்ஸ்ன்றது ஒன்று கேர்ள்ஸ்க்கு இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் தான் நானும் இப்போ அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்கேன். இங்கே வந்துட்டு எனக்கு நிற்க கூட முடியல. அவங்க அது ஏதாச்சும் எனக்கு கன்சிடர் பண்ணல, வந்து பேசணும்ல, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்லுவேன். நீங்கள் எத்தனையோ ஃபீமேல்ஸ்க்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, உதவித்தொகை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இப்போ ஃபீமேலுக்காக தான் இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப நிறைய ஸ்கீம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி எவ்வளவோ நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதுவுமே கன்சிடர் பண்ணி எங்களுக்கு எதுவும் கேர்ள்ஸோட வழி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் புரியணும்னு இல்லை, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சு தான் நீங்கள் பண்ணிட்டும் இருக்கீங்க. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி இது எனக்காக மட்டும் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் இருப்பாங்க, இனிமேலும் வரலாம். ரொம்ப அதுக்குன்னு எப்போ போனாலே அலோவ் பண்ணிக்கோங்க சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸப்ஷன் கொடுக்குறது தப்பு இல்லை. நான் ரொம்ப நேரமாக கேட்குறேன், எனக்கு இந்த ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தி மட்டும் தான் நிற்கிறேன், இன்னும் சில பேர் இருந்தாங்க போயிட்டாங்க. அவங்களாம் எந்த மென்டாலிட்டி வந்தாங்கன்னு தெரியல. நான் கண்டிப்பாக இதுதான் எழுதணும், நான் கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு ஒரு எய்மில் இருந்துட்டு இவங்க என்ன இந்த மாதிரி அலோவ் பண்ணாமல் பண்ணுறது நிஜமாவே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் கவர்மெண்ட்டுக்கும் இது ரெக்வஸ்ட் வைக்கிறேன், டிஎன்பிசி கமிஷனுக்குமே இது ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ரொம்ப நீங்கள் டைம் கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் கண்டிப்பாக எக்ஸப்ஷன் கொடுக்கணும். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இவ்வளோ ஃபினான்ஷியலாகவும் ஃபிசிக்கலாக மென்டலி ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட் மிடில் கிளாஸ் ஒரு ஃபீமேல் வந்து அவங்க லைஃப்காக இங்கே போராடிட்டு நிற்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆகிடும்? யாராச்சும் ஒருத்தர் அட்லீஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாங்க. இவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கேன், நான் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லாமல் சில பேர் ட்ராப் கேட்டு தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். இப்போ எனக்கு நான் வீட்டுக்கு போனதுனாலே எனக்கு டைம் ஆகும். இவ்வளோ நேரம் நின்றுருக்கேன், ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.